10ஆம் ஆண்டு தைப்பூசத்தை முன்னிட்டு அருள்மிகு சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி பாதயாத்திரை குழு சார்பாக வேல் தரித்து முதுகில் அலகு குத்தி பாதயாத்திரை நடைபெற்றது. அருள்மிகு சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி பாதயாத்திரை குழு சார்பாக வருடா வருடம் வேல் தரித்து காவடி ஏந்தியும் பக்தர்கள் பாதயாத்திரை செல்வது வழக்கம். அந்த வகையில் 10ஆம் ஆண்டாக இந்த வருடம் தைப்பூசத்தை முன்னிட்டு வேல் தரித்து காவடி சுமந்து பாதயாத்திரையாக நடந்து செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முதலாவதாக கொளத்தூரில் அமைந்துள்ள சோமநாத சுவாமி உடனுரை அமுதாம்பிகை திருக்கோவிலில் அமைந்துள்ள வள்ளி தெய்வானை சமேத பால சுப்பிரமணிய சுவாமி சன்னதியில் கணபதி ஓமம் நவகிரக ஓமம் போன்றவை நடைபெற்று வள்ளி தெய்வானை சமேத பால சுப்பிரமணிய சுவாமிக்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பின்னர் மாலை அணிவித்து விரதம் இருந்த பக்தர்களுக்கு வேல் தரித்து பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி மயில் காவடி மச்சக்காவடி என பல்வேறு காவடிகள் எடுத்தும் உடம்பில் அலகு குத்தி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்று பக்தி பரவசத்துடன் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து பின்னர் சிறுவாபுரியில் அமைந்துள்ள அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பாதயாத்திரையாக சென்றடைந்து தங்களுடைய நேர்த்திக் கடன்களை செலுத்துவார்கள் என்று பாதயாத்திரை குழு சார்பாக தெரிவிக்கப்பட்டது. நம்ம உள்ளே இல்ல